அனைவருக்கும் நமஸ்காரங்கள். உலகெங்கிலும் வாழும் எனது அருமை மீன ராசி நேர்களே, மீன லக்ன நேர்களே, ஏன் இப்படி நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை நிறையா மீனராசி நேர்கள் என்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. என்ன விஷயங்கள் பாசிட்டிவாக செஞ்சாலும் சரி, எந்த விஷயங்கள் மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் உண்மையாக செஞ்சாலும் சரி, கோவில் போகிறோம், பரிகாரம் பண்ணுறோம், நிறைய நல்லது பண்ணுறோம், எதுலேயுமே ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்க மாட்டேங்குது. எல்லாத்துலேயுமே பிரச்சனை வருது. 7.5 சனி இருக்க தான் செய்யுது. ஆனால் அந்த 7.5 சனி இருந்தாலுமே சரி, வக்ரகமாக இருக்க நேரத்துலையான சந்தோஷம் கொடுக்குதா அப்படின்னு பார்த்தா அதுவும் சந்தோஷம் கொடுக்கல. அதே நேரத்தில் லக்னத்தில் ராகு உட்காந்து பிரச்சனை கொடுக்குறாரு. 7ஆம் இடத்துல கேது வருத்தப்பட வைக்கிறாரு. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு முயற்சி பண்ணுறதுக்கு அவரே தடையாக இருக்காரோன்னு ஒரு பயம் இருக்கிறது. அப்படிங்கிற மாதிரி பல்வேறு கேள்விகளை உள்ளடக்கிய மீனராசினியர்கள் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் நாங்கள் என்ன பண்ணுறது, வாழ்க்கை இப்படியே போயிடுமா, கோவில் போகிறோம் பரிகாரங்கள் பண்ணுறோங்கிறத தாண்டி எங்களுக்கு என்ன தான் சார் பிரச்சனை, என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. மீனராசிக்காரங்க ஒரு கொஸ்டின் கேட்டால் எனக்கு அதுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிற மனசு அதிகமாக வந்துடுது. ரேவதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தை உள்ளடக்கியது. அதிபதி சனி பகவான், அதிபதி குரு பகவான். ஸோ மீனராசி காலபுருஷ தத்துவத்தின் 12வது ராசி, லாஸ்ட் ராசியாக என்னமோ எது நடந்தாலும் கடைசியாக ஒரு விஷயம் நடக்கிறது இவங்களுக்கு அதான் இருக்கும். ஒரு விஷயம் போராடி தோற்று ஏமாந்து வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு இறுதியாக நம்ம வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்த பிறகு தான் இவங்க மனசு ஓயுது. மனசளவில் யாருக்குமே தீங்கு இழைக்காதவர்கள் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மீனராசிக்காரங்க தான். ஒரு சொல், ஒரு வார்த்தைன்னு சொல்லுவாங்க. இவங்க சொல்லக்கூடிய சொல் மனதுக்கு ஆறுதல் தரும். உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் அதிகமாக காயப்படுபவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மீனராசினியர்கள் தான். தெளிவு, தன்னம்பிக்கை எது இருந்தாலும் பேச்சு மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள். லாட்ரி சீட்டில் ஏமாறுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்க தான். அதிகமாக பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஏமாறுறது மீனராசிக்காரங்க தான். வெளிநாடு போய் கஷ்டப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மீனராசினியர்கள் தான். திருமண வாழ்க்கையில் ஒரு ஃபீல், ஒரு நம்பிக்கை, ஒரு ஏமாற்றத்தை கிடைக்குதுன்னா மீனராசிக்காரங்க தான். உள்ளன்போடு உண்மையாக நேர்மையாக இருந்தாலும் அலுவலகத்தில் கெட்ட பேர் வாங்கிறது மீனராசிக்காரங்க தான். ஒருத்தங்க காரி துப்பி அடித்தாலும் அவங்களுடைய அன்புக்காக இயங்கிறது மீனராசிக்காரங்க தான். ஷேர் மார்க்கெட் மற்றும் எல்லா இடத்துலையும் உண்மையான உழைப்பை போற்று கடன் அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கிறது மீனராசிக்காரங்க தான். பணம் கைமாறுதல், அதே மாதிரி கொடுத்த பணம் வராமல் இருக்கிறதும் மீனராசிக்காரங்களுக்கு தான். குழந்தை அதிகமாக பெறாமல் இருக்கிறதும் மீனராசிக்காரங்க தான். பிரச்சனை இதுதான் சொல்ல முடியாத அளவுக்கு பல பிரச்சனைகளை சந்திப்பவர்களும் மீனராசிக்காரங்க தான். இப்படி இருக்கிற மீனராசிக்காரங்களுக்கு அப்படியே திருப்பி ரிவர்ஸில் சொல்கிறேன். இன்றைக்கி லைஃப்பில் பெரிய ஆளாக இருக்கக்கூடிய, விரல் விட்டு எண்ணக்கூடிய 3 முக்கிய பெரிய ஆளுங்க மீனராசிக்காரங்க தான். அது யாருக்குமே தெரியாது. இந்தியாவில் வர்த்தக ரீதியாக வேலைவாய்ப்பை அதிகமாக தரக்கூடிய ஒரு நிறுவனத்தின் முதலாளி மீனராசி. ஒரு திருமணத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு சம்பந்தம் பிரச்சனை அப்படிங்கிறது இல்லாமல் 100 வயசு வரைக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சந்தோஷமாக வாழ்ந்தவர்களாக ஹஸ்பண்டும் மீனராசி, மனைவியும் மீனராசி. எதுக்காக சொல்கிறேன்னா, மீனராசிக்காரங்க மீனராசியோட சேர்ந்தால் பிரச்சனை வருங்கிறத தாண்டி ரொம்ப நாள் வாழ்வாங்கங்கிறது தான் உண்மை. ஆனால் மீனராசிக்கு என்றைக்குமே சிம்மம் ஒத்து போகாது, துலாம் ஒத்து போகவே போகாது. மீறி திருமணம் செய்தால் கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. மீனராசிக்கு 7.5 சனிங்கிறத தாண்டி ஒரு முயற்சி பண்ணுறாங்க, ஒரு குரு வழிபாடு பண்ணுறாங்க, ஒரு செவ்வாய் தோஷம் கழிக்கிறாங்க, ராகு தோஷம் கழிக்கிறாங்க. எல்லாமே செஞ்சாலும் ஏதோ ஒரு விஷயம் நெகட்டிவில் கொண்டு போய் விடுது பாருங்கள். அது ஏன் தான் அவங்களுக்கு பெரிய டவுட்டாக இருக்குது.
எது செஞ்சாலும் ஏன் பிரச்சனை வருது, நம்ம ஜாதகப்படி பண்ணுறோம், கோவில் படி பண்ணுறோம், தவறு வருது. அதுக்கு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ 3 விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள். கர்மா எப்படி வருதுங்கிற விஷயங்களும் சரி, அந்த கர்மாவை எப்படி கண்ட்ரோல் பண்ணுங்கிற விஷயங்களும் சரி, எது பெஸ்ட்டுங்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன். நல்லா கவனமாக பாருங்கள், வீடியோ முழுமையாக பாருங்கள். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது தொடர்ச்சியாக நிறைய வீடியோ போட போகிறேன். அது உங்களுக்கு பயனுள்ளதாக கண்டிப்பாக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் கண்டிப்பாக ஒரு பதில் அப்படிங்கிறத கண்டிப்பாக கொடுப்பேங்க. லாஸ்ட் விஷயம், இது உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கர்மாங்கிறது 3 விதமான கர்மா இருக்கும். தன்னுடைய முன்னோர்கள் செய்த தவறுகள், அவங்க அப்பா அம்மா அவங்க சரியாக பார்த்துக்காமல் இருக்காங்க, அப்படி இல்லைன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு கரெக்டாக திதி கொடுக்காமல் இருக்கிறது, கோவில் நடத்தில் வீடு கட்டுறது, லாஸ்ட்டாக சொல்லப்போனால் கோவில் இருக்கிற இடத்த இடிக்கிறது, புத்தை இடிக்கிறது, குலதெய்வம் சாபம் செய்வது, இப்படிங்கிற மாதிரி நிறையா பிரச்சனைகளை சந்திப்பவர்களும் உண்டு. முக்கியமாக ஒருத்தரை பற்றி தப்பாக பேசிடக்கூடாதுங்க. ஒருவர் இல்லாத போது அவரை பற்றி பேசுறது, அவரை பற்றி ரொம்ப கமெண்ட் பண்ணுறது, தவறாக ஒருவருடைய திருமணத்தை தடைப்படுத்துவது, குழந்தை பாக்கியத்தை நிப்பாட்டுவது, காதலை ஏமாற்றுவது. லாஸ்ட்டு ஒரு விஷயம், நம்ம அதிகமாக செய்யக்கூடிய மிஸ்டேக் என்ன, தெரிந்தும் தெரியாமலும் செய்யக்கூடிய எந்த ஒரு தவறுமே தவறு தான். அதுவும் கர்மாவாக சேர்ந்துடும். கர்ப்பிணி பெண்களுக்கு உதவ வேண்டும். திருமணம், தாய் தந்தை இல்லாத பெண்களுக்கு திருமணம் அப்படிங்கும்போது கை தூக்கி விடணும். நிறைய விஷயங்கள் செய்யும்போது கர்மாங்கிறது ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிக்கும். ஒரு ஜாதகத்தில் பித்ருதோஷம், செவ்வாய் தோஷம், பிரம்மகத்தி தோஷம், ஏன் ஒரு சில பேருக்கு முடக்கு தோஷம், லக்ன தோஷம், சுக்கிர தோஷம், இருதார தோஷம், சனி வக்ரக தோஷம், அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் சனி சண்டால தோஷம், ராகு சண்டால தோஷம் அப்படிங்கிற மாதிரி நிறைய தோஷங்கள் இருக்குது. ராகு தோஷம், சர்பதோஷம்லாம் தாண்டி ராகு சனி செவ்வாய் சேர்க்கை தோஷம்னு ஒன்று இருக்குது. இது என்ன செய்யுன்னா, பல முறை ஜென்மங்களாக இந்த பிரச்சனை இருக்கிற ஃபேமிலிக்கு மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும். ஒரு சில பேருக்கு சனி திசா, சனி புத்தியில் கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ இதுலேருந்து டோட்டலாக ஒரு வெளில வரணும். நம்மளுடைய முன்ஜென்மத்து பாவங்கள், நம்ம போன ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள் இந்த ஜென்மத்தில் நம்ம அஃபெக்ட் பண்ணலாம். இதுலேருந்து வருவதற்கு என்ன வழி அப்படிங்கிற அந்த வீடியோட கான்செப்ட். முதல்ல உங்களோட ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. என்ன லக்னம்னு தெரிஞ்சுக்கோங்க. லானான்னு போட்டிருக்கோம் ஜாதகத்தில். மேஷ லக்னம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை, மேஷம் விருச்சிகனா செவ்வாய்க்கிழமை, ரிஷபம் துலாம்னா வெள்ளிக்கிழமை, மிதுனம் கன்னின்னா புதன்கிழமை, சிம்மம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை, சந்திரன்னா இரவு நேரங்கள், அதே மாதிரி மீனம் மற்றும் தனுசு அப்படின்னா உங்களுக்கு வியாழக்கிழமை, கும்பம் மகரம்னா சனிக்கிழமை. ஸோ எந்த கிழமைகளோ அந்த கிழமைக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு வழிபாடு பண்ணணும். அந்த குரு வழிபாடு பண்ணால் ரொம்ப நல்லதாக இருக்கும். அதே நேரத்தில் பௌர்ணமி அன்று குலதெய்வ வழிபாடு, அதே நேரத்தில் இஷ்ட தெய்வ வழிபாடு. உங்களுக்கு நிறைய இஷ்ட தெய்வங்கள் இருக்கும். குரு வழிபாடுன்னா நவக்கிரக குரு தட்சிணாமூர்த்தி இல்லாமல் ராகவேந்திரா இருக்கட்டும், சாய்பாபாவாக இருக்கட்டும், ஏன் ராமானுஜராக இருக்கட்டும், ஜீவசமாதி, ஆழ்வார்கள், நாயன்மார்கள், சித்தர்கள், எது வேணால் நீங்கள் போங்க, பாதுகாப்பாக இருக்கும். இஷ்ட தெய்வம் அப்படிங்கிற தெய்வத்தை நீங்கள் வணங்க உங்கள் ஜாதகம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா குலதெய்வம் அப்படிங்கிறது வழி வழியாக வருகிறது. இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது நீங்களாக பிடிச்சி உங்களுக்கு பாசிட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணுற தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக எடுத்துக்கிறீங்க. அவர்களை வணங்கும்போது இன்னும் ரொம்ப பெஸ்ட்டாகவும் இருக்கும். இதே மாதிரி குரு வழிபாடு, அந்த குரு வழிபாடுங்கிறது தொடர்ச்சியாக 3 வாரம் செஞ்சிங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கர்மா அப்படிங்கிறது நிறையா குறைஞ்சிடும். வேறு எப்படி கர்மாவை சமாளிக்கலாம், குறைக்கலாங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கர்மாவை குறைக்கணும், நீங்கள் நினச்ச மாதிரி வாழணும், எதிர்பார்த்த சில விஷயங்கள் நடக்கணும், ஏமாற்றங்கள் இருக்கக்கூடாது, மனசில் இருக்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறணும் அப்படிங்கிறதா இந்த வீடியோவோட கான்செப்ட். ஒவ்வொரு மீனராசினியர்களும் வாழ்க்கையில் சுகமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். 7 சனியில் அவங்க செய்யக்கூடிய தானங்கள் அவங்களுக்கு உதவியாக இருக்கணும். அவங்க மனசார செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடைபெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேங்க.
நன்றி, வணக்கம்.